வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே முடிஞ்சு ட்ரேட் நடந்து கடைசியாக வந்து லோவை பிரேக் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் 0 to ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 25,150. ஸோ காலையிலே நம்ம மந்த்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார். ஸோ எதை கன்சிடர் பண்ணலாம், ஓடிஎம்மை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. எப்போவுமே வந்து ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடில் வந்து ஓடிஎம்மை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏடிஎம்மை தான் கன்சிடர் பண்ணும். அது நம்ம காலையிலே கிட்டத்தட்ட ஒரு 10:15 சொல்லியாச்சு, ஏடிஎம்மை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஐவியும் சூட்டப் ஆகணும். ஸோ அப்போ கடைசி வரைக்கும் ஐவி சூட்டப் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு இது வச்சுருக்கோம். அதாவது 0 to ஹீரோவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம மந்த்லி செஷன்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் பார்த்து ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு சென்றிருக்காங்க. அந்த ப்ரீமியம் வந்து 25,150 புட் ஆப்ஷன். ஸோ இதுதான் 0 to ஹீரோவை அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி கிளாஸஸில் நம்மளுக்கு August 3 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ டைரெக்டாக போஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆனது அப்படின்றதே எஸ்டர்டே ஹைக்கு உட்பட்டு, சரிங்களா? அதாவது அந்த ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் நம்ம மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் எடுப்போம் இல்லையா, அதை தாண்டி தான் ஓப்பனே வச்சுக்கிறாங்க. சாரி, அதுக்கு உட்பட்டு தான் ஓப்பனே வச்சுக்கிறாங்க. அப்போ ஓப்பன் ஆனவுடனே நம்மளுக்கு 200 கடந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன வரப்போம், 150. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தால் கூட காலையில் ஒரு 0 to ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மொமெண்டம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம பிடிச்சிருக்கலாம். அகெயின் இந்த 200 புட் ஆப்ஷன் கொஞ்சம் உள்ளேயே ஸ்டாண்ட் பையாக இருந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி 200K அகெயின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றது நம்மளுக்கு டவுன். நேற்றுக்கு நம்ம ஒரு ஃப்ளாட் க்ளோசிங், அதாவது நம்ம நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், மேலே ஓப்பன் ஆனால் கீழே வர்றதுக்கும் கீழே ஓப்பன் ஆனால் மேலே போகிறதுக்கும், அதேமாரி எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் கீழே வர்றதுக்கும், லோவுக்கு உட்பட்டு கீழே போனால் மேலே வர்றதுக்கும். ஏன்னா இங்கே வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே ஆனதுனால அது வந்து திரும்பல அந்த இடத்துல மார்க்கெட். ஸோ அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க உட்பட்டு. ஏன்னா ஓவரால் சினாரியோவே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு லெவலாக கடந்து வந்து டவுன் ஆகிடுச்சு. இதில் 175 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தது வந்து ஒயிட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட், அதாவது 25,100க்கும் 25,250க்கும் உள்ள மிட் பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஓவரால் நேத்திக்கு டேபிளுக்கு ஆக்ட் பண்ணி அதுக்கு உட்பட்டு தான் முடிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு. ஸ்ட்ராடல்னு எடுத்துகிட்டா கூட அந்த ஸ்ட்ராடலுக்கு வெளியினாலும் ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் வந்து நியர்பை முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஒய்டஸ்ட் எட்ஜில் இந்த 100ஐயும் 250 காலையும் 25,100ஐயும் செல் அடிச்சவங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்னு வர்ற ஒரு விஷயம், அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, குறிப்பாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் அதிகமாக நியர்பை வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய லெவல்ஸ் நியர்பை இருக்குது. ஏன்னா நிறைய நாட்களில் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் நம்ம வந்து எஸ்டர்டே ஹையும் லோக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அடுத்து 25,200, அந்த இடத்துல மேலே இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,212, 25,175 அண்ட் ஸ்ட்ராடலுடைய பாட்டம் 25,150, அடுத்ததாக எஸ்டர்டே லோ 25,121. இப்போ நிறைய லெவல்ஸ் உள்ளே இருக்குது, சரிங்களா? நியர்பை நிறைய லெவல்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஐவியும் ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா? ஐவியும் கம்மியாக இருக்குது, ஐவி சூட்டப்பே ஆகலை. அதேமாரி மார்க்கெட்டும் ஒரு எஸ்டர்டே ஹை அண்டு எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு இருக்குனாலே அங்கே மேக்ஸிமம் ஆப்ஷன் பை இருக்குது, வேலை இல்லை. நல்ல மொமெண்டம் அந்த சைடில் உங்களுக்கு தெரியுது. இங்கே ஆரம்பித்தால் ஸ்லோ மொமெண்டம் ஆனாலும் இங்கே வரைக்கும் போவாங்கன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அதர்வைஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த இடத்துல வேலை கிடையாது, சரிங்களா? நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்குது அப்படின்றது ஒரு எஸ்டர்டே லோவுக்கும் கீழே உட்பட்டு, சரிங்களா? அப்போ ஒரு மார்க்கெட் சினாரியோ படி இது என்னென்னா நெகட்டிவ். நேற்றுக்கு முடித்தது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் க்ளோசிங், சரிங்களா? அதாவது எஸ்டர்டே ஹைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட். அதுக்கு முந்தின நாள் வந்து நம்மளுக்கு 195. ஸோ நேற்றுக்கு க்ளோஸ் வச்சது அப்படின்றது 212, அதாவது புதன்கிழமை நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்குது அப்படின்றது 212. அப்போ இன்டிசிசிவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு எதர் சைடு மேலே நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு போயிருந்தால் கீழே வந்திருக்கணும், கீழே
உட்பட்டு ஓப்பனால கீழே வரைக்கும் வந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு நாளைக்கு எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ரேஞ்ச் வைடஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ ஓவரால் இப்போ ஓப்பன் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் அடுத்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஐவி சூட்டப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. வால்யூமும் அதிகமாக இருக்கும், வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ ஐவி வந்து ஓரளவுக்கு கம்மி தான் அப்படின்றப்ப வால்யூமும் கம்மியாக தான் இருக்கும், வேல்யூவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ட்ரேடர்ஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட்னு அந்த சினாரியோவில் அதுக்கப்புறம் எப்போ வந்து அது சூட்டப் ஆகுதோ ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க வால்யூமும் அண்ட் வேல்யூ ரெண்டுமே கூடியும். ஸோ ஐவியை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஐவி இருந்தால்தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கும் வேலை, ஆப்ஷன் செல்லருக்கும் அந்த இடத்துல துரிதமாக சீக்கிரமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஸோ இதில் வந்து 25-100 மார்க்கெட் 111 முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25-100 தான். ஸோ 25-100 புட் ஆப்ஷன், மேலே வந்து 25-200 கால் ஆப்ஷன். அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது 25-150. சரிங்களா? சாரி 25-150 அப்படின்றது மிட் பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 25,100, ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 25,200, மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25-150. ஓகேங்களா? அப்போ ஒய்டஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு எட்ஜ் வேணும் இல்லையா? அப்போ இருக்கிற 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு ஒய்டஸ்ட்டாக ஒரு எட்ஜ் வேணும். அப்போ ஒய்டஸ்ட்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 அண்ட் 25,500. ஸோ இது ரெண்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,250. அப்போ 25,150 to 250. ஸோ இதுக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும் நாளைக்கு? ஸோ அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிச்சிடலாம். அந்த எஸ்டர்டே ஹையர் லோக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மேலே நம்மளுக்கு 238. சரிங்களா? அதாவது 25,238 ஹை அப்படின்றது ஓப்பனும் அதான், ஹையும் அதான். அடுத்து லோ அப்படின்னு பார்க்கும்போது நியர்பை 25,111 கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் சம்திங், 125 பாயிண்ட் சம்திங் தான் இருக்காங்க. அதாவது ரேஞ்சு, இன்றைக்கி ரேஞ்சு. அப்போ நாளைக்கு இதிலிருந்து அவங்க எப்படி மாறுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு நேத்திக்கு வந்து ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சரோடைய ப்ரீமியம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹையராக இருக்காங்க, 60 பாயிண்ட்டுக்கு மேலே. நேத்திக்கு வந்து ஒரு 33 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும். ஸோ ப்ரீமியம் அப்படின்றது கம்மியாக இருந்தாங்க, டிஸ்கவுண்ட் மாதிரி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். 111 + 74 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 63 பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட்டே ஸ்பாட்டே நம்மளுக்கு ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோ அப்படின்றது நம்மளுக்கு ஓவரால் ரேஞ்சு சுருக்கமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மேற்பட்டு போகும்போது மேலே நம்மளுக்கு 25,150, 25,200 அண்டு 25,250 இந்த 3 ஸ்டாப்பும் இருக்கும். அதாவது 25,150 அண்ட் 25,200 அண்டு 25,250. அப்போ இந்த 250ன்றது எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிடும். பட் இந்த 150ம் 200ம் ஒரு ஸ்டாப்பாக இருக்கும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஷூட்டப் ஆகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கும் சைட்வேஸ் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இன்றைக்கி இம்ப்ளைடு வால்டிலிட்டியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் புட் சைடு ஹையாக தான் இருந்தாங்க. பட் ரொம்ப அதிகமாக இல்லை. அது ஷூட்டப் ஆகி பெரிய ரேஞ்ச் கொடுத்து பெரிய மொமெண்டம் கொடுக்குற அளவுக்கு அங்கே இல்லை. இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு 9, புட் ஆப்ஷன் சைடு நியர்பை 10 இருந்தாங்க. அவங்களுமே 9க்கு க்ளோசிங் செட்டில்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ இவங்களை கொஞ்சம் ஐவி சைடு கண்ணு வச்சுக்கணும் எப்போவுமே ஆப்ஷன் பையர்ஸ். சரிங்களா? நீங்கள் மற்ற காரணங்கள்லாம் பார்த்துட்டு மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் காரணிகள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐவியை சரியாக பார்க்காம விட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல பையர் வந்து நீங்கள் சரியான டேட்டாவை கவனிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஐவியை பாருங்கள், எந்தெந்த லெவல்ஸில் எப்படி ஐவி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து அவங்களுமே ஒரு ஹை டு லோ நெகட்டிவ் க்ளோசிங் 57,000 உடச்சி முதல் முறையாக க்ளோஸ் வச்சுருக்காங்க கீழே. சரிங்களா? அதாவது கீழ்ப்பக்கமாக க்ளோஸ் வச்சுருக்காங்க 57, 56, 828. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க 57,000 ஸ்டாடல் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 57,800 சம்திங்கில் முடித்தாலுமே 57,900 புட்டும் இருக்குது, 57,000 புட்டும் இருக்குது, 57,100 புட்டும் இருக்குது. அப்புறம் 2 ஸ்டாடல் இந்த இடத்துல 57,000 ஸ்டாடல் அண்டு 57,100 ஸ்டாடல் இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து இவங்களுக்கு உட்பட்டு இல்லாமல் இன்னமும் மேலே போகிற மாதிரி இருக்கா என்னன்றதை பார்க்கணும்.
அதாவது என்ன சொல்கிறது, அந்த 56,750 கீழே போகாமல் அகெயின் மேலே வந்துட்டாங்கன்னா இந்த 57,000 ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு 250 பாயிண்ட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் பையர்ஸுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள். ட்ரேட்ஸை கம்மி பண்ணால் தான் அந்த கம்மியான ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ண முடியும். இன்றைக்கி கூட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்கிறேன். ட்ரேட்ஸை நீங்கள் கம்மி பண்ணால் மட்டுமே வந்து அந்த ட்ரேடை வந்து கம்மியான ட்ரேடாக இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். நிறைய ட்ரேட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து எந்த இடத்துல எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்றது தெரியாது. அதே மாதிரி எப்போவுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன் லாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்து பில்டு பண்ணி கொண்டு போகணும். 1 லாட் மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸாவது ஒரு 1 லாட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல பண்ணாலும் சரி. அதுவும் இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு நிறையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வாங்கக்கூடாது. எப்போவுமே எந்த ட்ரேட் எடுத்தாலும் 1 லாட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி, உங்களுடைய அந்த ரிஸ்க் ரிவார்டையும் சரி சரியான முறையில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஏன் இந்த 1 லாட்னா, இந்த 1 லாட்டில் தான் நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டும் இதுக்குள்ளே தான் அடங்குது. ஸோ அப்போ அந்த 1 லாட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா இதுக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீரும். அதாவது சும்மா போய் ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளூக்கில் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஃப்ளூக்கில் வந்து எடுக்கிறது அப்படின்னா அது அந்த மாதிரி. அப்போ ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் 1 லாட் எடுக்கிறீங்க, இன்னொரு ட்ரேடை 3 லாட் எடுக்கிறீங்க. ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 1000 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரேட் 3 லாட் எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கீழே ஒரு 5 பாயிண்ட் கீழே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னாச்சு 1000 rupeesக்கு மேலே அங்கே லாஸ் ஆகிடும். அப்போ இங்கே எடுத்த நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்த ஒரு ட்ரேடு அடுத்த ட்ரேட் மறுபடியும் 3 லாட்டாக போடும்போது என்ன ஆகுது, டக்குன்னு உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இல்லை மறுபடியும் இதுக்கு வச்ச ஸ்டாப் லாஸ் மாதிரி இந்த 3 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா லாஸை தாண்டி போகும். இப்படி அதிகமாக போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ் அதிகமாகும். அந்த ட்ரேட்ஸ் யாருக்கு லாபம்னா உங்களுக்கு லாபம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அன்றைக்கி நீங்கள் பாசிட்டிவில் முடித்தாலுமே அது உங்களுக்கு லாபம் கிடையாது, அது ப்ரோக்கரேஜுக்கு போயிடும். என்ன சார் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரேட் பண்ணுறோம், வெறும் 20 ரூபா 40 ரூபா ப்ரோக்கரேஜுக்கு போய் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். அந்த 20 ரூபா 40 ரூபா அது விஷயமே கிடையாது. இங்கே ஓவர் ட்ரேட்ன்ற ஒரு விஷயந்தான் முக்கியம். அந்த ஓவர் ட்ரேடை நம்ம கட்டுப்படுத்தினா தான் இருக்கிற ட்ரேடை சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ணி அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ண முடியுன்றது தெரியும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, என்கிட்ட வந்து கேபிட்டல் கம்மியாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்பைரி டேயில் தான் பண்ண முடியும் சரிங்களா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எக்ஸ்பைரி டேவை பிகினராக இருக்கவங்க ஒதுக்கி வைங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் டைம் கிடைச்சா. இல்லை டைம் இல்லை எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குன்னா எக்ஸ்பைரி டேக்கு உங்களை நீங்கள் பிஸி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒர்க்கை கூட பார்க்க போயிருங்க, தவறே கிடையாது. ஏன்னா அந்த மேக்ஸிமம் எக்ஸ்பைரி டேயில் தான் நிறைய பேர் வந்து அதிகபட்சமாக அவங்க கேபிட்டலுடைய பர்சன்டேஜ் வந்து குறைச்சி அதிகபட்சமாக லாஸ் பண்ணுறது. ஸோ இல்லை நான் ஒரு பிகினராக இருக்கேன், ஒரு லாஸிங் பீரியடில் இருக்கேன், இப்போ நான் வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க. அன்றைக்கி மட்டும் மேக்ஸிமம் மார்க்கெட்டை பார்த்தா நம்ம வந்து இல்லை ட்ரேட் எடுத்து வச்சோன்னா அன்றைக்கி ஆப்பை கூட அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இல்லை மார்க்கெட்டை பார்க்காம கூட இருங்க. இல்லை நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு பார்க்குறேன்னா பார்த்துட்டு டேட்டாஸ் மட்டும் எடுத்துகிட்டு எந்த மாதிரி வர்றாங்கன்றதை பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஒதுங்கிடுங்க. கேபிட்டல் இங்கே வந்து குறைந்த கேபிட்டல் வச்சுட்டு வெறும் 10,000 15,000 வச்சுட்டு அதை வந்து 10 லட்சம் 15 லட்சமாக மாற்றின ஆள் ஒருத்தர் கூட கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வெறும் 5,000 10,000 வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து 5 லட்சம் 20 லட்சம் இல்லை 1 கோடி சம்பாரிச்சாலாம் அங்கே யாருமே கிடையாது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட 40,000 வச்சுட்டு 1 crore பண்ணான். அடுத்த 2 மாதத்தில் அந்த 1 crore லாஸ். காரணம் அந்த மெத்தடாலஜி. நான் சொன்னேன் இல்லையா, லாட் சைஸ் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் லாட் சைஸ் அதிகமாக போகிறது, ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் 1 or 2 நிப்பாட்டிக்கிறது இந்த மாதிரி. அப்புறம் ஓவர் நைட்னா பிடிஎஸ்டி எடுக்கிறது, பை டுடே செல் டுமாரோ. இந்த மாதிரிலாம் ஒரு அன்கண்ட்ரோலபிளாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லாமல், நம்மளுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லாமல் கண்டபடி ட்ரேட் இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்குங்க. அதான் நல்லது. நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது, நம்மளுடைய மென்டல் ப்ரெஷருக்கு நல்லது. இல்லைன்னா நம்மளும் கேபிட்டலை லூஸ் பண்ணி இன்னும் மென்டல் ப்ரெஷரை நம்ம அதிகமாக்கக்கூடாது சரிங்களா. அப்போ பிகினராக இருக்கும்போது இந்த எக்ஸ்பைரி டே விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. கேபிட்டல் இன்னும் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கற்றுக்குங்க, ப்ராப்ளம் இல்லை. கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள்
அதுக்குண்டான கேபிட்டலை கொண்டு வந்துட்டு அப்புறமா நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? கம்மியாக தான் இருக்குது, சும்மா இது வந்து ஏதோ ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணக்கூடாது. போனால் போட்டு வந்தால் வரட்டும், அதுக்கான இடமே கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து மார்க்கெட்டே செட் ஆகலை, மார்க்கெட் வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, மார்க்கெட் வந்து பக்கா ஃப்ராடுன்னு சொல்லி நிறைய பேர் போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதில் நீங்கள் ஒரு ஆள் ஆயிடக்கூடாது, நம்ம சேனலை பார்க்குற ஆள். ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ எந்த மாதிரி வேணாலும் மொமெண்டம் இருக்கலாம், சைட்வேஸும் போகலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. மொமெண்டமாகவும் போகலாம், ஆர்எல்ஸ் சைட்வேஸும் போகலாம், சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஐவி இல்லை, ஐவி நாளைக்கு சூட்டப் ஆனால் ஒரு மொமெண்டம் இருக்கும், ஐவி சூட்டப் ஆகலைன்ற பட்சத்தில் சைட்வேஸ்லேயே போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.